மகிழ்ச்சியாக இருக்க உனக்கு எல்லா உரிமையும் உண்டு என்று ஏதோ ஒன்று உங்களிடம் தொடர்ந்து கூறிக்கொண்டே இருந்தால்தான் நீங்கள் உங்கள் வாழ்வின் இக்கட்டத்தை வந்தடைந்துள்ளீர்கள். நீங்கள் இவ்வுலகிற்கு பெருமை சேர்க்கவும் அதன் மதிப்பை கூட்டவும் அவதரித்துள்ளீர்கள். நேற்றைய தினத்தை விட இன்று சிறப்பாகவும் மேன்மையாகவும் விளங்கவே உங்களது ஜீவிதம். நீங்கள் கடந்து வந்த ஒவ்வொன்றும், நீங்கள் செலவழித்த ஒவ்வொரு நொடியும் இப்போது இங்கே இத்தருணத்திற்காகத்தான் உங்களை தயார் செய்துள்ளன. இப்போது நீங்கள் அறிந்தவற்றை கொண்டு இன்றிலிருந்து உங்களால் என்ன செய்ய முடியும் என்று கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் தலைவிதியை நிர்ணயிப்பது நீங்கள்தான் என்பதை அறிவீர்கள். இன்னும் நீங்கள் செய்ய வேண்டியது எவ்வளவு இருக்கிறது? இன்னும் நீங்கள் ஆக வேண்டியது எவ்வளவு இருக்கிறது? உங்களது வெறும் இருத்தலால் இன்னும் எவ்வளவு பேரை ஆசீர்வதிக்க இருக்கிறீர்கள்? அத்தருணத்தில் என்ன செய்ய போகிறீர்கள்? அத்தருணத்தை எப்படி பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? உங்களது நடனத்தை வேறு யாராலும் ஆட முடியாது. உங்களது பாடலை வேறு யாராலும் பாட முடியாது. உங்களது கதையை வேறு யாராலும் எழுத முடியாது. நீங்கள் யார், என்ன செய்கிறீர்கள் என்பது இக்கணத்தில் துவங்குகிறது. லிசா நிக்கோல்ஸ். நன்றி.